சனிக்கிழமை கபில சஷ்டி மகாலய சிரார்த்தம் செய்வதற்கு சிறந்த நாளாகும். நாளை கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகள் இடம்பெறவுள்ளன. இந்த வழிபாடு தொடர்பில் சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீட குருமுதல்வர் மகாராஜா ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கமளித்தார். நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். நாளைய தினம் சனிக்கிழமை இந்த மகாலய பட்சம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மகாலய பட்சத்திலே இந்த 15 திதிகளும் தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். அது முடியாதவர்கள் அவரவர் மறைந்த திதிகளிலே, இப்போ தாத்தாவா இருந்தால் தாத்தா மறைந்த திதி, பாட்டியா இருந்தால் அவர்கள் மறைந்த திதி, அத்தையாக இருந்தால் மறைந்த திதி, உங்களுக்கு வித்தைகளை கற்றுக் கொடுத்த குருவுக்கு கூட தர்ப்பணங்கள் செய்து இந்த சிரார்த்தம் செய்யலாம் என்பது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நண்பனுக்காக கூட, உயிர் நண்பன், ஆறுயிர் நண்பன், நண்பனுக்காக கூட இந்த மகாலய சிரார்த்தத்திலே விரதம் இருந்து தர்ப்பணம் செய்து கொள்ளலாம். அவ்வாறு அவர்களுடைய திதிகள் தெரிந்தால் அந்தந்த திதிகளிலே செய்வதற்காகத்தான் இந்த பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அட்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி, அமாவாசை என்கின்ற 15 திதிகளையும் மாலைய பட்சம் என்று ஒதுக்கினார்கள். பிதர்களுக்காக என்று ஒதுக்கப்பட்டது. எந்த சுபகாரியங்களும் செய்யக்கூடாத காலம். அதிலும் இன்றைய தினம் இந்த சனிக்கிழமை, நாளைய தினம் சனிக்கிழமையிலே கபில சஷ்டி என்கின்ற பொழுது விடுபட்ட திதிகள் அனைத்தையும் நிவர்த்தி பண்ணுகின்ற வகையிலே கபில சஷ்டியிலே இந்த சிரார்த்தத்தை செய்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் இந்த கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அவதாரத்திலே இது கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுவார்கள். பொதுவாக ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அட்டமி திதி பார்த்து கண்ணன் பிறந்தான் என்கின்ற வகையிலே நள்ளிரவிலே கண்ணன் பிறந்ததினாலே சனிக்கிழமை இரவு இந்த கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகள் என்று பல இடங்கள் நடைபெறும். ஒரு சில இடங்களிலே ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். இவ்வாறு அவரவருடைய அந்த சம்பிரதாயப்படியும், இப்ப தமிழ்நாட்டிலே ஒரு மாதிரியும் இலங்கை திருநாட்டிலே ஒரு மாதிரியாகவும் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை இரவில் கண்ணன் பிறந்ததினாலே இரவிலே கொண்டாடுவார்கள் உண்டு, பகலிலே கொண்டாடுவார்கள். ஞாயிற்றுக்கிழமை ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் சேருகின்ற பொழுது அந்த கிருஷ்ண அஷ்டமி என்கின்ற திதியோடு சேர்ந்ததாகவும் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுகின்ற சிறப்பு. அது மட்டுமல்லாமல் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமை ஆவணி ஞாயிறு சூரிய பகவானை வழிபாட்டுக்குரியதாகவும் இருக்கின்றது. எனவே இந்த நாளைய தினம் சனிக்கிழமையிலே சபரிமலை ஐயப்ப சுவாமியுடைய பூஜை வழிபாடுகள், சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள், சிரார்த்தங்கள், இந்த மாலைய சிரார்த்தங்கள் இவற்றையெல்லாம் செய்வதோடு இந்த பிதர்களுக்கு படைக்கின்ற உணவுகள் வீட்டிலே குடும்பத்திலே உள்ளவர்களால் மட்டும் சமைத்த உணவுகளாக இருக்க வேண்டும். சமையலுக்கு ஆள் போட்டு சமைத்து பிதர்களுக்கு படைக்கக்கூடாது. வெளியிலே இருந்து கொண்டு வருகின்ற உணவுகள் பிதர்களுக்கு படைக்கப்படாது. கடையிலே வாங்குகின்ற உணவுகள் பிதர்களுக்கு படைக்கப்படாது என்ற நல்ல சிந்தனை ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் வர வேண்டும். அவ்வாறு வெளியிலே இருந்து வருகின்ற உணவுகளையோ கடையிலே வாங்குகிற உணவுகளையோ பிதர்களுக்கு படைத்தால் பிதர்கள் கோபம் கொண்டு சாபம் கொடுத்து விடுவார்களாம். எனவே அது பிதிர் தோஷம் என்று சொல்வார்கள். பிதர்களுக்கு நம்மால் எதுவுமே முடியவில்லை என்றால் ஒரு சாதமும் ஒரு பருப்பையும் வீட்டில் வைத்து படையுங்கள், அவ்வளவு போதும். அதுவும் நமக்கு முடியவில்லையா, ஒரு இளநீர், ஒரு பழம், இவற்றையாவது வையுங்கள். கடையிலே இருந்து சாப்பாட்டு பொருள்களை, உணவு பதார்த்தங்களை எடுத்து படைக்கக்கூடாது என்ற நல்ல சிந்தனையோடு நாமும் பிதர்களுடைய ஆசியை பெற்று இறைவனை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். ஓம் தொலைக்காட்சி. இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.